இவங்க தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. மாட்டணும் லாடம் கட்டிடுவானுங்க. இது போதும். நீ ஒரு மாசத்துக்கு சென்னை பக்கமே திரும்ப கூடாதுடாப்பா. பா யாருப்பா ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கல? தம்பி உன் டிக்கெட்டை காட்டுப்பா. யோ பஸ் ஏற்று 2 மணி நேரம் ஆச்சு, நேரத்தில் டிக்கெட் கேட்டுனுக்கிறேன். ஏன் டியூட்டி நான் டிக்கெட் கேட்குறேன். உன் வேலையை பாருப்பா. டிக்கெட் சார் உங்கள் டிக்கெட் காட்டுங்க. இருங்க சார் காட்டுறேன். டிக்கெட் வேறு வாங்கணுமா? தம்பி உங்கள் டிக்கெட் காமிங்க. பெரியவரா 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 யோ டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஓரமான பாட்டியா. என்னாச்சுப்பா? அட ஒரு பெருசு மண்டையை போட்டுச்சுப்பா. வண்டியை நிப்பாட்டு, வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டு. சார் பெருசுக்கு மூச்சு இருக்கு சார். மயக்கம் போட்டு போல இருக்கு. தனி பாட்டிலாம் கொடுங்க. இது வேற தொல்லையா? பாவம் போற வயல ஹாஸ்பிட்டல் இருந்தா நிறுத்தி இறக்கி விட்டு போயிடலாம்பா. ஆஸ்பத்திரி போனா பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்பாங்க. யார் பதில் சொல்றது? நீ வந்து சொல்லுவியா? வயசான காலத்துல எங்கேயாவது மூளையில முடங்கி கிடக்காம ராத்திரி நேரத்துல வந்து நம்ம உயிரை வாங்கிடுவோம் சாணியனுங்க. யோ டிரைவர் வண்டி அடியா. ஏற்கனவே லேட்டு, இது வேறயா? யோ யோ நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா. யோ நிறுத்தியா. பெரியவரே பெரியவரே ஐயா ஐயா இருங்க. நான் எப்படி இங்க? நேத்து ராத்திரி நீங்க மயக்கத்துல இருந்தீங்க. உங்க பேரன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இங்க அட்மிட் பண்ணாரு. இப்பதான் வெளியே போனாரு. பேரனா? உங்க பேரு இங்க இருக்காருயா. தம்பி தம்பி பெரியவரே நினச்சிங்களா? காலையில் சரியாயிரும், வீட்டுக்கு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாத்திரையெல்லாம் கூட வாங்கிட்டேன். உடம்பு பார்த்துங்க, நான் வரேன். தம்பி யார்ப்பா நீ? என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானே ஒரு அனாதை. வாங்க தம்பி, இதான் நம்ம வீடு. சரி தாத்தா. எப்ப பாரு ஒரே அடாவடிதான். அம்மா என் புருஷனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. நான் விதவை ஆயிடுவாமா. இப்பவே நீ விதவையாத்தான் இருக்க. அதான் அவன் தாலி அத்துட்டு வந்துட்டான்ல. அட ஏடுபட்ட பையல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குடிக்கிறதுக்கு காசு இல்லன்னு சொல்லி பொண்டாடி தாலி அத்துக்கிட்டு அதுவும் அடமான வைக்கிறதுக்கு எங்கிட்டே வருவ? நீதான அத்தா சொன்ன? பண்ட பாத்தெல்லாம் வேணாம், பவுனும் தான் கொண்டு வா. நீதான பழிய எம்எல்ஏ போடுறியா? எம்எல்ஏ பழிய போடுறியா? அம்மா விட்டுருங்கம்மா என் புருஷன். என்ன புருஷனா? இந்த மாதிரியா உனக்கு புருஷன்? ஆடி பாவீங்களா, நீ தூங்கும் போது குடிக்கிறதுக்கு காசு இல்லன்னு இன்னைக்கு அவன் தாலி எடுத்துட்டு ஓடுனவன் நாளைக்கு தாலியா இல்லன்னா ஒன்னே போட்டு தள்ளிடுவாண்டி. நீ ஒண்ணு பண்ணு, அருந்த தாலி அருந்ததாவே இருக்கட்டும். நீ பேசாம உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடு. இந்தம்மா யோ என்ன வேடிக்க போங்க வந்துருவிய. டேய் தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கீழே இறங்கணும். அதுவும் அவன் புருஷன் புனமான பிறகு இறங்கணும். நீ புனமா இருக்கணுமா இல்ல புருஷனா இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க. கூட்டு போமா. நன்றிங்கய்யா. என்ன பாக்குறியா? அவதான் என் முண்டாட்டி, அப்படிதான் இருப்பா. வாங்க. யா உனக்கு புத்தியே கிடையாதயா. எங்கேயோ போற மாறாதா ஏன் மேல வந்து ஏறாதான்ற மாதிரி ரோட்ல திரியிறது எல்லாம் புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க. கிழவனுக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மண்டையில மசாலாவே கிடையாது. எதுக்கு அவனையெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்த? நிறுத்தி.
உன்ன மாதிரி அவனு முன்ன பின்ன தெரியலன்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தான்னு வையே, இந்நேரம் நீ பூவும் போட்டு இழந்திருப்ப. பெருசா பேசலாம். ஏங்க ஏங்க என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? டேய், யாரோ ஒருத்தன் படுத்துருக்கான் போல தெரியுது. சைலண்டா வாங்க. சரிப்பா. மெதுவா வாங்க. வாங்க வாங்க. டேய், கிளவி படுத்துருக்கா பாரு. நீ போய் தலைமாட்ட உட்காரு, நீ போய் கால் மாட்ட உட்காரு. நீங்க வாடா, நம்ம இந்த பக்கம் போலாம். அப்பா என்னப்பா ஒண்ணுத்துமே காணோம், என்ன டேய், செய்யுது? ஊர்ல இருக்க அடகு வச்ச நகையெல்லாம் அந்த கிளவிட்டு தான்டா இருக்கு. எல்லா வீரும் தேடிட்டோம். இந்த ஒரு வீரை தான் பாக்கி. கிடைச்சிருச்சுன்னா இந்த தொழிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வேற எங்கேயாவது செட்டில் ஆயிடலாம். சரிப்பா. கிடைச்சிருச்சுப்பா. அந்த பொக்கிஷன் நீதான். ஆமாப்பா கிடைச்சிருச்சு. இதோ பாரு. சூப்பர்ப்பா. யாரு அது? ஐயோ ஐயா யாரு யாரு? ஐயோ பேய் பேய் என்னது பேய்? எங்க பேய் எங்க என்னடி? பேய் வந்து என்ன அமுத்திருச்சுங்க. ஆமா, நீயே ஒரு பேய், உன்ன ஒரு பேய் வந்து அமுக்குதாக்கா. என்னாச்சு பாட்டி? இவ ஒருத்தி. நீங்க போய் படுங்க தம்பி, போய் ஊதிய வச்சுட்டு படு. நம்ம இருக்கும்போது வேற எவன் உள்ள புந்துட்டான்? ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. அண்ணா வெளியே வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அட நமக்குள்ள என்னென்ன இருக்கு, வெளியே வாங்கண்ணே. டேய் வா. அட வாங்கண்ணே. தாத்தா திருட உள்ள கொண்டா. என்னது திருடனா? இந்த அஞ்சலாச்சி வீட்டுக்குள்ளே வா. நான் வந்துட்டேன். ஏங்க வாங்க திருடனா வாங்க. எங்க அவனுங்க? அடே 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 திருட்டு ராஸ்கல்களா. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே திருட வந்திருப்பீங்க? அஞ்சலாச்சி சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன். ஆனா திருடனையும் திருட்டையை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். உங்களை அடே அஞ்சலாச்சி உங்களை விட்டுங்க. எது வந்தாலும் காலையில பஞ்சாயத்துல பேசிக்கலாம். வா. உங்களை நான் காலையில அவங்கள தூண்ல கட்டி வைது. நான் கூட திருட வெளியூர்ல இருந்து வந்தா நினைச்சேன். உழுவுலயே இருக்காங்க பாரியா. ஆமாண்ணே, நாம கூட இவ்வளவு நாள் இவனை நல்லவனு தான் நினைச்சிட்டு இருந்தோம். மொழியை பாரு, ஒவ்வொன்றும் அந்த மொழி முடிக்கிறத அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குதியா. படிக்க போற வயசுல திருட போயிருக்கு பாருங்க இதுங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்பனதான் சொல்லணும். எங்கேயா உங்க தலைவர்? சீக்கிரமா தட்டு போட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போக சொல்லியா. எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. எவனாவது குளிச்சிருக்கானு பாரு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை பஞ்சாயத்தை அட்டெண்ட் பண்றது? நல்லா இருக்கலடா. ஏய் எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா? இந்த பூசணிக்கா மாட்டேன் எனக்கு. ஏய் என் பஞ்சாயத்துல எதிரிகளுக்கு என்ன வேலை? பஞ்சாயத்து அவங்க சொன்ன தலைவர் நின்னு தொலையட்டும். அண்ணே காப்பாத்துனே. கூட பிறந்த தங்கச்சி குமுறால என்ன பண்ணலாம்? தங்கச்சி ஊருக்கு தலைவன்றது விட அண்ணன்றதுன்றா எனக்கு ரொம்ப முக்கியம். உன் தாலி கலண்டாம நான் பாத்துக்கிறேன், தைரியம். ஐயோ அந்த தப்ப மட்டும் பண்ணிராதனே. இவன் கெட்டது இல்லாம என் பிள்ளைகளையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான்னு. இவனை அடிச்சு கைய கால உடைச்சு போடுனே. நான் வேலை செஞ்சாவது கஞ்சி ஊத்திக்கிறேன்னு. ஏய் என்ன அண்ணன் தங்கச்சி சேர்ந்து பாசமலர் படம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு ஊர் திருடானா, இவன் உலகமாக திருட. ஒரு திருடனுக்கு இன்னொரு திருட பஞ்சாயத்து பண்ணா நியாயம் எப்படி கிடைக்கும்னு கேக்குறேன். புருஷனுக்கே மரியாதை கொடுக்காத ஊர் தலைமை எனக்கு. மூடிட்டேன். போயும் பெத்த புள்ளைய வச்சாடா திருடுவ. அப்பா வாசல் தான் படிக்குது. தெரியுதுடா கன்று கம்முன்று. மாட்டி விட்ட மகாராஜா வந்து போனது. இந்த மண்டையனுக்கு காசு இல்லாத காலத்துல களவாணி பயலுக்கு என் தங்கச்சியை கொடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு. ஹலோ பாவண்ணா, எங்க இருக்கீங்க? இந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் இல்லைன்னா பஞ்சாயத்து நடக்காது போல தெரியுது. அப்படியா? எப்பனா முடியும்? போற போக்க பார்த்தா ராத்திரி ஆகும் போல தெரியுது. நம்ம ப்ரோக்ராம் நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணுவோம். அப்ப நானே பாத்துக்கிறேன். சரிடா வைடா. டேய்டா. ஏய்
ஓ மச்சான் தான் பஞ்சாயத்து தலைவர்னு தெனாவட்டா நிக்காத. தீர்ப்பு மட்டும் உனக்கு சாதகமா வரட்டும். தீர்ப்பு சொன்னவன் நாட்டை இழுத்து வச்சு அறுத்து. ஏய் மரியாதை. அவர் எனக்கு மட்டும் தான் மச்சானா, உங்களுக்கு மருமகன் தானா? மருமக முறப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா அதுக்கு பேர் மருமக. இவன் என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது திருட்டு தாலி கட்டி இழுத்துட்டு வந்தவன். மொத்தத்துல 2 பேரும் திருட்டு கஷ்டம் சேர்ந்தவங்க. ஏ பண்ணடா. யாரு? பரதேசி. ஏதோ மூதேவி தக்குரி தத்துற. டேய் நீ திருடன்னு முடிவு பண்ண தப்புடா. அப்படி நீ ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு பாரம்பரியம் உள்ள குடும்பத்துல நீ திருடி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் பாராட்ட விழா நடத்திருப்பேன். அதை விட்டுட்டு பெத்த பொண்ணுக்கு காசு கூட கொடுக்க வக்கத்தை வரட்டு சூனியக்கார குடும்பத்தை திருடிருக்கியே. ஏய் வார்த்தை அளந்து பேசா. நிப்பாட்டுங்க. நீங்க எங்க பேசிட்டு இருக்கீங்க? அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல. இது என்ன புது பழக்கம்? இது எவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? நான் எங்க விட்டேன்? ஆட்டி செருப்பால. ஏண்டடே யார பாத்துற சூனியக்கார குடும்பம்னா நாங்க ராஜ பரம்பரைடா. நீ யாரு, எந்த ஊரு, எப்படி இந்த ஊருக்குள்ள வந்த, என்ன குளத்துல இங்க வந்து நின்னானே எல்லா சரித்திரமும் எங்களுக்கு தெரிய முடியும். நீதான்டா ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிச்சு எங்க வீட்டு சந்து வழியா உள்ள பூந்தா 2 கால் சந்துடா. இதுக்கு மேல விடக்கூடாது. அந்தோலோக்கியம்மா என்ன நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறான்னு தெரிஞ்சு போச்சு. உன் மகளை மனங்காணாம வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன். லட்டு மாதிரி ஒரு பேத்தி, சிங்க மாதிரி ஒரு பேரனை பெத்து கொடுத்துருக்கிறேன். தனி மனித போராட்டத்தினால இந்த ஊருக்கே தலைவனா இருக்கிறேன். இவ்வளவு பார்த்து ஆசைப்பட்டு ஒட்டு உரமாட துடிக்கிறது. உரமாட இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்குவோம். நான் வாய திறந்தா கவிச்சு கவிச்சா கக்கிருவாமா. அதுக்கு மேலயா? ஓ தங்கச்சி தாலியை எப்படி கலட்டாம விட மாட்டாப்ல. நீயே தீர்ப்பு சொல்ல போறதுல இவனுக்கு தண்டனை கிடைக்க போறதுல. நான் பேசாம இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். அஞ்சாளாச்சி. ஏய் சும்மா சும்மா பேர சொல்லி கூப்பிட்டா இந்த பாரு பிஞ்சிரு. பேருன்னு இருந்தா பஞ்சாயத்துல கூப்பிடத்தான் செய்வோம். இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமா? இந்த ஊரோட அருமை என்னன்னு தெரியுமா? இந்த ஊருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த ஊரோட ஹிஸ்டரி தெரியுமா? ஐயா டேய் இந்த ஊர்ல இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரோட பூட்ஸ் கூட பட்டது கிடையாது. நான் தலைவனா இருக்கும்போது மட்டும் ஒரு போலீஸ்காரனை வர விட்டுருவா? விட மாட்டேன். என்னது போலீஸே வராதா? வந்தாலும் நீங்க வர விட மாட்டீங்க. அப்போ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு. இங்கேயே 1 மாசம் செட்டில் ஆயிட வேண்டியதுதான்.